ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு கடைசியாக நடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொருளியல் பேப்பர் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேப்பர் ஆரம்பத்துலேயும் சொல்கிறது தான் வளமை தான். நீங்கள் கட்டாயமாக பேப்பர் செஞ்சிருக்கணும், செஞ்சு பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோஸை பார்த்து ஆன்சரை திருத்திக் கொள்ளுங்க. சரி, ரைட். முதலாவது கேள்வி, நேர்பொருளியலுக்கும் நியம பொருளியலுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு. நேர்பொருளியலுக்கும் நியம பொருளியலுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு. கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் வைக்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் கேட்டு வர்றது என்ன, பின்வருவனவற்றில் நேர்பொருளியல் எது அல்லது நியம பொருளியல் எது, அல்லது சிற்றின பொருளியல் கூற்று அல்லது பேரின பொருளியல் கூற்றுன்னு தான் கேட்டு வரும். ஆனால் இதில் எப்படி கேட்டுக்குது, நேர்பொருளியலுக்கும் நியம பொருளியலுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுன்னு கேட்டுக்குது. நான் சொல்லிக்கிறேன், நேர்பொருளியலை நிரூபிக்க இயலும், சரி. ஆனால் நியம பொருளியலை நிரூபிக்க முடியாது. நம்ம வாசிச்சு அதை எப்படி அந்த ஆன்சர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். மெயின் கான்செப்ட் இதுதான், நேர்பொருளியலை நிரூபிக்க இயலும். இப்போ கேள்விக்கும் விலைக்கும் இடையில எதிர்க்கணி தொடர்புண்டா நிரூபிக்க இயலும். அதுவே நியம பொருளியலை நிரூபிக்க இயலாது. சரி, முதலாவது விட, நியம பொருளியல் விவரண ரீதியான ஆய்வே வழங்கும். நியம பொருளியல் விவரண ரீதியான ஆய்வு. அதேவேளை நேர்பொருளியல் கொள்கை தீர்வுகளை வழங்கும். நேர்பொருளியல்டா என்ன, அது ஒரு விதியோ கோட்பாடோ அந்த மாதிரி நிரூபிக்கக்கூடிய உண்மை அல்லது பொய் ரெண்டு வகையில நிரூபிக்கலாம். சரி, ஆனா நியம பொருளியல் என்ன, தனிநபர்களோட கருத்துக்கள், அவரோட கொள்கைகள், அவர வாதங்கள், அவர இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா விருப்பம் இல்லை அப்படின்னு தனிநபர் கருத்துக்கள் தான் நியம பொருளியல். இப்போ இதுல சொல்லப்படுகிறேன், நியம பொருளியல் விவரண ரீதியான ஆய்வை. விவரண ரீதியாண்டா இந்த புள்ளி விவர தகவல் இந்த மாதிரி. நியம பொருளியல் புள்ளி விவர தகவல்களை வழங்குறது. நேர்பொருளியல் தான் அந்த புள்ளி விவர தகவல். அதாவது போன வருடம் இலங்கையில வேலை வாய்ப்பு வீதம் 10 வீதம், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். போன வருடம் இலங்கையில பணவீக்க வீதம் 5 வீதம், இப்படி புள்ளி விவர ரீதியான தகவலை தாரது நேர்பொருளியல். அப்போ முதலாவது ஆன்சர் பிழை. நேர்பொருளியல் கொள்கை ரீதியான தீர்வுகளை வழங்கும். கொள்கை தீர்வுகளை வழங்குறதுன்னா நியம பொருளியல். கொள்கைனா அந்த தனிநபர்கள கொள்கைகள். சரி, அப்ப முதலாவது ஆன்சர் எதிராக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால முதலாவது வராது. ரெண்டாவது, நேர்பொருளியல் காரணங்களின் அடிப்படையிலாகும். அதே வேளை நியம பொருளியல் மதிப்புகளின் அடிப்படையிலாகும். நேர்பொருளியல் காரணங்களோட அடிப்படையிலாம் அப்படின்னு சொன்னா, நேர்பொருளில் இந்த காரணத்தினால தான் இது இப்படி நடக்கும், கேள்விக்கும் விளைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு. சரி, இப்போ நான் இந்த இது நேர்பொருள் நியம பொருள் குழப்பும் போது ஒரு உதாரணத்தை வச்சு பாருங்க. கேள்விக்கும் விளைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு. எதுக்கு எதிர்க்கணிய தொடர்பு இருக்குது? சரி, அப்படின்னு யோசிங்க. கேள்விக்கும் விலைக்கும் எதிர்க்கணிய தொடர்பு இருக்குது. அது என்ன? நேர்பொருளில். அது தெரியும் தானே நமக்கு. அது உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். நேர்பொருளில் உதாரணத்துக்கு கேள்விக்கும் விலைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்புன்னு சொல்லுவோம். எதற்காக எதிர்க்கணிய தொடர்புன்னு சொல்றோம்? விலை கூடும்போது அவர மை வருமானம் குறைவடையுது, அதனால வருமான விளைவின் காரணமாக கேள்வி குறைவடையும், அல்லது பதிலீட்டின் விளைவின் காரணமாக. காரணம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள. இப்போ நான் கேள்விக்கும் விலைக்கும் அதை சொல்ல வரையில, அதை விளக்கப்படுத்த இல்லை. அது அந்த எதிர்க்கணிய விளைவுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ காரணங்களின் அடிப்படையில் ஆகும், அது சரி. நியம பொருளியல் மதிப்புகளின் அடிப்படையில். மதிப்புகளின் அடிப்படையில் சொன்னா ஒரு தனிநபர் மதிப்பு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்காது, இப்படின்ற ஒரு மதிப்பு. இதன் அடிப்படையில தான் நியம பொருளியல் அடிப்படையா அமையலாம். இப்போ இந்த ஆன்சர் சரியான ஆன்சர். நேர்பொருளியல் காரணங்கள் அடிப்படையிலையும் நியம பொருளியல் மதிப்புகள், அதாவது இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னா அவர் ஒரு மதிப்பீடு செஞ்சு அதன் அடிப்படையில முன்வைக்கிறது தான். இப்போ இந்த ஆன்சர் சரியான ஆன்சர். 3, நியம பொருளியலானது நடைமுறை சாட்சியங்களின் அடிப்படை. நியம பொருளியல நடைமுறை சாட்சியங்கள் பார்த்தோன்னே தெரியணும். நேர்பொருளியல் தான் நடைமுறை சாட்சியங்கள். அதாவது இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடந்த வருடம் பணவீக்க வீதம் 20 வீதம் அப்படின்னா நடைமுறையா சாட்சி இருக்கணும். நடைமுறை சாட்சிக்கிறது என்ன? நேர்பொருளியல். அதே வேளை நேர்பொருளானது ஆத்மார்த்தமான கருத்துக்கள். கருத்துக்கள் வந்தாவே அது என்ன? நியம பொருளியல். அப்ப மாத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3வது பிழை. நேர்பொருளியல் பெருமான தீர்ப்புகளில் தங்கியுள்ள அதேவேளை நியம பொருளியல் விடயங்களை அடிப்படையாக கொண்டது. நேர்பொருளியல் பெருமான தீர்ப்புனா பெருமானத்தை மட்டும் முன்வைக்குது இல்லையே. கேள்விக்கும் விலைக்கும் இடையே எதிர்க்கணி தொடர்புன்னு சொல்றதும் என்ன? அது ஒரு விடயம் தானே. அப்போ இதுவும்
மாற்றி சொல்லப்பட்டிருக்குது. நியம பொருளில் விடயங்களை அடிப்படையாக கொண்டது பில. பிரிக்கிற மெயின் விஷயம்னா நிரூபிக்கக்கூடிய, நிரூபிக்க முடியாது. அதுதான் மெயின். இப்போ காரணங்கள் அடிப்படையில் முன் வச்சா நிரூபிக்க முடியும், மதிப்புகள் அடிப்படையில் முன் வச்சா நிரூபிக்க முடியாது. அந்த ஐடியாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா சரி. நேர்பொருளியல் விழுமியங்களின் போது கவனம் செலுத்தும் அதே வேளை நியம பொருளியலானது பரிசோதனை செய்யக்கூடிய கருதுகோளுடன் தொடர்புடையது. பரிசோதனை செய்யக்கூடிய கருதுகோளாம், அதாவது நிரூபிக்கக்கூடிய கருதுகோள், எடுகோள். சரி. ஆனா நேர்பொருளில் விழுமியங்கள் மீது கவனம் செலுத்தும். இது வந்து பிரிக்கிறதுக்குரிய அடிப்படை இல்லை. அப்ப 5ஆவதும் ஆன்சர் பிழை. நீங்க இந்த ஆன்சரை கூட நீங்க எடுத்து முடிவுக்கு வந்தீங்க, எப்படி நிரூபிக்க முடியும், நிரூபிக்க முடியாது, அந்த அந்த அடிப்படையில் யோசிச்சீங்களுக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதலாவதுக்கு 2வது ஆன்சர். 2வது, பொருளியலில் மூலதனம் என்ற எண்ணக்கருவை சிறப்பாக விளக்கும் கூற்று பின்வருவனவற்றில் எது? லேசான கேள்வி. மூலதனம் என்ன? பொருட்கள், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள், இயந்திரங்கள், பொறிகள், கருவிகள் எல்லாம் மூலதனம். முதலாவது, மூலதனம் என்பது உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் மனித உழைப்பு மற்றும் புத்தாக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மனித உழைப்பினால் ஊழியம், புத்தாக்கம்டா முயற்சி, ஆண்மை. அப்போ முதலாவது பிழை. மூலதனம் என்பது தனிநபர்களால் மேற்கொள்ளப்படும் ஏதேனும் நிதி முதலீடுகளை குறிக்கும். நிதி முதலீடுகள்னா பணம். பொருளியல பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுவதா? இல்லை. அப்ப 2வதும் பிழை. உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள், கட்டடங்கள் போன்ற தொட்டுணரக்கூடிய சொத்துக்களை மாத்திரமே மூலதனம் கருதும். இது வந்து மூலதனம் சரி. உற்பத்தியில பயன்படுத்தக்கூடிய தொட்டுணரக்கூடிய பொருட்கள், இந்த இயந்திரங்கள், கட்டடங்கள் தான் சரிதான். ஆனா அந்த சொத்துக்களை மாத்திரமா நம்ம மூலதனம்னு சொல்லுவோம்? இல்லை. மூலதனத்திட வகையில இயற்கை மூலதனம், மனித மூலதனம், இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ மனித மூலதனம்னு சொன்னா ஊழியப்படையிட்ட காணப்படுற அறிவு, திறன், அனுபவம், இதெல்லாம் அதை தொட்டுணரலுமா? தொட்டுணர முடியாது. இருந்தாலும் அது ஒரு மூலதனம். மனித மூலதனத்துல காணப்படுற அறிவு, மனித மூலதனம் என்ன? ஊழியப்படையா? இல்லை. அந்த ஊழியப்படையிட்ட காணப்படுற அறிவு, திறன், அனுபவம், இதை வந்து தொட்டுணரலாமா? அறிவையோ, அனுபவத்தையோ, திறனையோ தொட்டுணர முடியாது. அப்ப அதுவுமே ஒரு மூலதனம் தான். எனவே 3வது, அந்த மாத்திரம் அப்படின்ற வசனம் வரதால 3வதும் பிழை. பாருங்க, ஒரு வசனம் வந்ததால அந்த ஆன்சர் பிழைச்சிட்டு. மூலதனம் என்பது உற்பத்தியை நிதித்துவப்படுத்துவதற்கு பயன்படும் நிதி வளங்கள். நிதி வளங்கள் என்ன? பணம். பணம் மூலதனமாக கருதப்படுறதா? இல்லை. பணம் ஒரு மூலதனத்தை கொள்வன செய்ய பயன்படும் கருவி. மூலதனம் என்பதை உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகளை குறிக்கும். உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகளை குறிக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பொருட்கள், சேவைகளை உற்பத்தி செய்ய மனிதனால உருவாக்கப்பட்ட பொருட்கள், இயந்திரங்கள், கருவிகள் தான் என்ன? மூலதனம். அப்ப மூலதனம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகளை குறிக்கும். உற்பத்தி காரணினா என்ன? மூலதனம். அந்த இயந்திரங்கள், கருவிகள், அதெல்லாம் யார் உற்பத்தி செய்யறது? மனிதனம் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தை. உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணிகளை குறிக்கும். இப்ப ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். 3வது கேள்வி, உற்பத்தி இயல்தகவு வளையின் மீது உள்ள ஒரு புள்ளியில் இருந்து, உற்பத்தி இயல்தகவு வளையின் மீது உள்ள ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளியை நோக்கி அசைவானது குறிப்பிடுவது. 3வது கேள்வி, உற்பத்தி இயல்தகவு எல்லையில இருக்கிற ஒரு புள்ளியில இருக்கிற, இந்த புள்ளியில இருக்கிற, சரி, வளையிலேயே இன்னொரு புள்ளிக்கு அசைவு நடக்க போதான். அப்படித்தானே தரப்படுகிறது. உற்பத்தி இயல்தகவு வளையின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளியை நோக்கி அசைவானது. ஒரு வளையில இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து ஏல இருந்து பிக்கு வருது. இந்த அசைவு என்ன அடிக்கட்டிக்குது? இது என்னது? உற்பத்தி இயல்தகவு வளையிலேயே இருந்தா உற்பத்தி திறன் என்ன செய்யும்? உற்பத்தி இயல்தகவு வளையில உள்ள எந்த ஒரு புள்ளியிலையுமே உற்பத்தி திறன் காணப்படும். அப்போ உற்பத்தி திறன் மாற்றம் அடையாது. சரி, மாற்றம் அடையாது. அமையச்செலவு மாற்றம் அடையும். சரி, அமையச்செலவு வந்து மாற்றம் அடையும். இந்த இடத்துல இருக்கிற அமையச்செலவு இந்த இடத்துல அமையச்செலவுக்கு சமனாகாது. சரி, ஒரே ஒரு இடத்துல தான் அமையச்செலவு சமனா இருக்கும். எப்போ? உற்பத்தி நேர்கோடா இருக்கும்போது. இந்த புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு ஒரு அசைவு ஏற்படும் வைப்போமே. இப்போ உற்பத்தி திறனும் மாற்றம் அடையாது, அமையச்செலவும் மாற்றம் அடையாது. என்ன காரணம்? நேர்கோடா இருந்தா அமையச்செலவு எல்லா உற்பத்தியிலும் எல்லா புள்ளிகள்லையுமே சமனாக காணப்படும். அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அமையச்செலவு மாற்றம் அடையாது, உற்பத்தி திறனும் மாற்றம் அடையாது. மற்ற 2 சந்தர்ப்பங்களையும் உற்பத்தி திறனும் மாற்றம் அடையும், அமைய செலவும்
உற்பத்தி திறன் மாற்றம் அடையாது, அமைய செலவு மாற்றம் அடையும். சரியா? இப்ப பார்ப்போம். அமையச் செலவிலோ அல்லது உற்பத்தி வினைத்திறனிலோ மாற்றங்கள் ஏற்படாது என்பதாகும். அமையச் செலவிலோ அல்லது உற்பத்தி வினைத்திறனிலோ, உற்பத்தி வினைத்திறனில் என்ன மாற்றம் அடையாது. சரி, அமையச் செலவில் மாற்றம் அடையாது வந்து இந்த ஒரே ஒரு படத்துக்கு மாத்திரம்தான் சொல்ல இயலும். சரி, இப்போ முதலாவது அப்படி வச்சுக்கணும். ரெண்டாவது, அமையச் செலவில் ஒரு மாற்றம் ஏற்படும். அமையச் செலவில் மாற்றம் ஏற்படும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், 3 வகையான உற்பத்தி இருக்குதானே, 3 வகையான உற்பத்தி இயல்தகவெள்ளி. இந்த இயல்தகவெள்ளிலையும் உற்பத்தி வினைத்திறன் மாறாது, ஆனால் அமையச் செலவு என்ன செய்யும், ஒவ்வொரு புள்ளிகளில் மாற்றம் அடையும். 3 வகையான படங்கள்ல இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் அமையச் செலவு மாறாது, உற்பத்தி வினைத்திறனும் மாறாது. இப்போ அமையச் செலவில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஆனால் உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படாது என்பதாகும். ரெண்டாவதும் சரி, இருந்தாலும் இருக்கட்டும். அடுத்ததை பார்த்துட்டு வரும். உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படும். புள்ளியிட வழியே இந்த வளையிட வழியே புள்ளிகள் அசைஞ்சா உற்பத்தி வினைத்திறன் மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. எல்லா புள்ளிலையும், இந்த வளையில உள்ள எல்லா புள்ளிலையுமே உற்பத்தி வினைத்திறன் காணப்படும். அப்போ மூன்றாவது பிழை. அமையச் செலவிலோ அல்லது ஒதுக்கீட்டு வினைத்திறனிலோ மாற்றம் ஏற்படாது. ஒதுக்கீட்டு வினைத்திறன் நம்ம வந்து மாற்றம் ஏற்படும். சரி, என்ன காரணம்? உற்பத்தியால் தொகை எல்லையில ஏதோ ஒரே ஒரு புள்ளியில, அதாவது எல்லை செலவு எல்லை நன்மைக்கு சமப்படுற ஒரே ஒரு புள்ளியில தான் ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படும். அப்போ உதாரணத்துக்கு பியில இருந்து சின்னு ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்தா, பி ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஈக்கிற புள்ளி, சியில ஒதுக்கீட்டு வினைத்திறன் நீக்குமா? இருக்காது. ஏன்? ஒரே ஒரு புள்ளியில தான் அந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் நீக்க போகுது. இப்போ அந்த புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு மாற்றுவதன் காரணமாக ஒதுக்கீட்டு வினைத்திறன்ல மாற்றம் ஏற்படலாம். அப்ப 4ம் பிழை. உற்பத்தி வினைத்திறனில் ஒரு மாற்றம் ஏற்படும். உற்பத்தி வினைத்திறனில் மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. ஒதுக்கீட்டு வினைத்திறனில் மாற்றம் ஏற்படாது. இல்ல, ஒதுக்கீட்டு வினைத்திறனில் மாற்றம் ஏற்படும். ஒரே ஒரு புள்ளியில தான் அந்த ஒதுக்கீட்டு வினைத்திறன் நீக்க போகுது. அப்ப மாற்றம் ஏற்படும். அப்ப 5வதும் பிழை. இதுனாவது முதலாவது விடை எடுத்தீங்களாக்க இந்த வரைப்பை வச்சு பார்த்தா முதலாவது விட சரி. ரெண்டாவது விடை எடுத்தீங்களாக்க இந்த 2 வரைப்புகளுக்கும் சரி. ஸ்கீம்ல வந்து 2 ஆன்சருக்குமே சரி கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, அதனால நம்ம ரெண்டாவது ஆன்சரை எடுப்போம். முதலாவது போட்டிருந்தாலுமே ஸ்கீம்ல வந்து சரி கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம்? இந்த முதலாவது வரைப்பு, அதாவது உற்பத்தி இயல்தகவெல்லை நேர்கோடாக அமையும் போது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு மாற்றம் ஏற்பட்டா உற்பத்தி வினைத்திறனும் மாறாது, அமையச் செலவும் மாறாது. மற்ற 2 வரைப்புகள்லையும் உற்பத்தி வினைத்திறன் மாற்றம் அடையாது, ஆனா அமையச் செலவு மாற்றம் அடையும். நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த ஸ்கீம்ல வந்து 1க்கு 2க்கும் ஆன்சர் கொடுத்திக்குது. அடுத்த 2025 எப்படி கேட்கலாம்? உற்பத்தி இயல்தகவு எல்லைன்னு கேட்டதுக்கு பதிலா அதிகரித்து செல்லும் உற்பத்தி இயல்தகவு வளைன்னு கேட்டா என்ன செய்யணும்? அதிகரித்து செல்லும் உற்பத்தி இயல்தகவு எல்லைன்னு கேட்டா இது. அப்ப இதுல அமைய செலவு மாற்றம் அடையுமா? மாற்றம் அடையாது. கவனமா இருக்கணும். அடுத்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இதுல வந்து 2க்கு அந்த ஆன்சர் கொடுத்திக்குது. அடுத்த முறை வந்து உற்பத்தி இயல்தகவு எல்லையோட வடிவத்தை சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த நேரம் கவனமா நிக்கொள்ளணும். ஆன்சர் வந்து முதலாவது அல்லது 2வது. 4. சோசலிச பொருளாதார முறைமை ஒன்றின் பிரதான பண்பாக கருதப்படுவது. சோசலிசன்ற என்ன? கட்டளை பொருளாதாரம் போன்றது. மத்திய திட்டமிடல் அந்த பொறிமுறைகள் ஒன்றோடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும். இலாப உச்சப்படுத்தலை பிரதான குறிக்கோள் இல்லை. இது வந்து முதலாளித்துவம். இலாப உச்சப்படுத்தல் ஒரு சந்தை, 2 வகையில சொல்லலாம். எல்லா உற்பத்தி காரணிகளும் தனியார் உடைமையாக காணப்படும். இதுவும் என்ன? முதலாளித்துவம் அல்லது சந்தை பொருளாதாரம். 2வது இல்லை. பிரதான கைத்தொழில்களும் வளங்களும் பொதுத்துறையின் உடைமையாக காணப்படுகின்றமை. சோசலிச பொருளாதாரம்னு சொன்னா கிட்டத்தட்ட கட்டளை பொருளாதாரம் மாதிரி தான். அப்போ பிரதான கைத்தொழில்களும் வளங்களும் பொதுத்துறையின் உடைமையாக காணப்படுகின்றமை சரியான ஆன்சர். பொருளாதாரத்தில் அரசாங்க தலையீடு இழிவு மட்டத்தில் காணப்படுகின்றமை. இது என்ன? அரசாங்க தலையீடு இழிவு மட்டத்தில் காணப்பட்டா, தலையீடு குறைவாக காணப்பட்டா முதலாளித்துவம் அல்லது சந்தை பொருளாதாரம். 4 பிழை. பொருளாதார தீர்மானங்களில் அரசாங்கத்திற்கு எவ்வித பங்கும் இல்லாதிருத்தல். இதுவும் என்ன? முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம். ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 5வது, நிரம்பல் வளையின் வழியே வசனம் முக்கியம். நிரம்பல் வளையின் வழியே ஒரு அசைவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி. கேள்வியோ நிரம்பலோ? சரி,
விலைன்னு ஒரு காரணிக்குது, விலை தவிர்ந்த காரணின்னு ஒன்றுக்குது. விலைன்னு ஒரு காரணி, விலை தவிர்ந்தன்னு ஒரு காரணி. விலையில மாற்றம் ஏற்பட்டா தொகையில மாற்றம் ஏற்படும். கேள்வியா இருந்தாலும் சரி, நிரம்பலா இருந்தாலும் சரி, விலையில மாற்றம் ஏற்பட்டா தொகை மாற்றம். விலை தவிர்ந்த காரணியா இருந்தா வளையில மாற்றம் ஏற்படும். தொகையில மாற்றம் ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கேள்வி கொடின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த புள்ளியா இருந்தா இது கீழேயோ அல்லது மேலேயோ புள்ளி வளையின் வழியே அசையும். விலை தவிர்ந்த காரணியா இருந்தா கேள்வி கோடு இப்படி இருந்தா வலதுபுறம் அல்லது இடதுபுறம் கோடு நகர்வடையும். சரி, இப்போ இங்கனைக்குள்ள கேள்வி நிரம்பல் வளையின் வழியே. நிரம்பல் வளையில் ஒரு அசைவு இல்லை, நிரம்பல் வளையின் வழியே. அப்போ என்ன அசைவு கேட்டினான்? புள்ளி அசைவை கேட்டினான். புள்ளி அசைவாக இருந்தா விலை தொடர்பாக சொல்லப்பட்டு இருக்கணும். விலை தவிர்ந்த காரணி ஆன்சரா வராது. சிம்பிள் கேள்வி. உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு மாற்றம். உற்பத்தி செலவுல மாற்றம் ஏற்பட்டா நிரம்பல் வளையை என்ன செய்யும்? வலதுபுறம் நகர்வடையும். சாரி, உற்பத்தி செலவுல மாற்றம்னு தானே சொல்லுகிறேன். நிரம்பல் வளையில தான் மாற்றம் ஏற்படும். ஏன்? இது விலை தவிர்ந்த ஒரு காரணி. முதலாவது வராது. குறித்த பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு மாற்றம். விலையில மாற்றம் ஏற்பட்டா அந்த புள்ளி தான் அசையும். எனவே ரெண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சர். நுகர்வோன் வருமானத்தில் ஏற்படும் ஒரு மாற்றம் வராது. நுகர்வோன் வருமானம் நிரம்பல் வலைக்கே வராது. அதனால இந்த ஆன்சர் இல்லை. அப்படியே கேள்வி வலைன்னு கேட்டிருந்தாலுமே அது வலையில தான் மாற்றம் ஏற்படும். தொழில்நுட்பத்தில் ஏற்படும் ஒரு மாற்றம் விலை தவிர்ந்த காரணி. நிரம்பலாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் ஒரு மாற்றம் விலை தவிர்ந்த காரணி. வலையை அசைவு. அப்போ நிரம்பல் தொகை அல்லது வலையின் வழியே வசனத்தை விளங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா விலையை சொல்ல படிக்கணும். அது இல்லாம வலையை நகர்வடை செய்யக்கூடியது அப்படின்னு கேட்டிருந்தா விலை தவிர்ந்த காரணியை சொல்லணும். 6. பின்வருவனவற்றுள் ஒன்றை தவிர ஏனையவையாவும் சாதாரண பொருளொன்றின் சந்தை கேள்வி வளர்ச்சியில் வலப்புற நகர்வை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்தாத காரணி என்னவா? பின்வரும் காரணிகள்ல ஒன்றை தவிர யாவும் சாதாரண பொருள கேள்வி வளர்ச்சியில் வலப்புற நகர்வை. கேள்வி வளையி வலப்புற நகர்வுண்டா இப்படி. கேள்வி அதிகரித்தல். இப்போ இதுக்கு விலை வருமா? விலை தொடர்பா சொல்லப்பட்டிருந்தா வராது. இதுக்கு இந்த அசைவுக்கு காரணமாக போறது விலை தவிர்ந்த காரணி. சரி, இப்ப பார்ப்போம். ஒரு பதிலீட்டு பொருளின் விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. பதிலீட்டு பொருளோட விலை அதிகரிச்சா குறித்த பொருள் லாபகரமாக தெரிஞ்சு கேள்வி வலை வலதுபுறம் நகர்வடையும். எனவே இது ஏற்படுத்தும் விலை தவிர்ந்த காரணி. நுகர்வோர் வருமானத்தில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. நுகர்வோர் வருமானம் அதிகரிச்சா கேள்விக்கோடு வலதுபுறம் நகர்வடையும். இதுவும் வலதுபுற நகர்வை ஏற்படுத்தும். ஒரு நிரப்பு பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. நிரப்பு பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சாலும் கேள்வி வலை வலதுபுறம் நகர்வடையும். இதுவும் காரணம். குறித்த பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. குறித்த பொருளோட விலையில வீழ்ச்சியாம். விலை வருமா? கேள்வி வலையிட அசைவுக்கு வராது. அப்போ அவங்க தான் ஆன்சர். சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கையில் ஏற்படும் அதிகரிப்பு. நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரிச்ச கேள்வி வலை வலதுபுறம் நகர்வடையும் ஏற்படுத்தும். குறித்த பொருளோட விலையில மாற்றம் ஏற்பட்டா புள்ளி தான் என்ன செய்யும்? கேள்வி வலையின் ஊடாக புள்ளி தான் அசையும், கீழே மேலையும். விலை தவிர்ந்த காரணி வந்தா தான் கேள்வி வலை அசைவடையும். இப்போ ஆன்சர் 4வது ஆன்சர். 7வது கேள்வி. ஏனையன மாறா நிலையில் இழிவு பொருளொன்றின் விலை வீழ்ச்சி அடையும் போது. இழிவு பொருளை விலை வீழ்ச்சி அடையும் போது என்ன நடக்கும்னு கேட்டுக்குது. இழிவு பொருளை விலை வீழ்ச்சி அடையும் போது கேள்வி என்ன செய்யும்? விலை வீழ்ச்சி அடைஞ்சா கேள்வி அதிகரிக்கும். விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிர்க்கணி தொடர்பு காணப்படும். இழிவு பொருள் என்ன? முதல்ல வருமானத்துக்கும் குறித்த பொருளுக்கும் இடையே, குறித்த பொருளை கேள்விக்கும் இடையே எதிர்க்கணி தொடர்பு காணப்படும். அதாவது வருமானம் கூடுனா கேள்வி குறையணும், வருமானம் குறைஞ்சா கேள்வி கூடணும். அதுதான் இழிவு பொருள். ஆனா இழிவு பொருளோட விலை குறையும் போது கேள்வி அதிகரிக்கும். என்ன காரணம்னு கேட்டா
பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட பெரிது. வருமான விளைவை பதிலீட்டு விளைவு மிஞ்சுகிறது அல்லது வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பெரிது. இதுதான் காரணம். இந்த பாஸ்புக் சீரீஸ்லேயே நம்ம இது மாதிரி ஒரு 4-5 கேள்விகள் செஞ்சிருப்போம். சரி, அதனால நான் இதை ஃபுல்லாக விளக்கப்படுத்த போகிறதில்லை. இழிவு பொருள் என்ன, வருமானத்துக்கும் பொருள கேள்விக்கும் இடையே எதிர்க்கணை துடுப்பு காணப்படும். இருந்தாலுமே அந்த இழிவு பொருள் என்ன செய்யும், விலை குறைவடையும் போது கேள்வி அதிகரிக்கும். அப்படி கேள்வி அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன, பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட அதிகமாக காணப்படும், பெரிதாக காணப்படும். வருமான விளைவானது பதிலீட்டு விளைவை விஞ்சி செல்வதால் நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பர். வருமான விளைவானது பதிலீட்டு விளைவு விஞ்சி செல்வதால் மாற்றி சொல்லப்படுகிறது. நம்ம என்ன, அது இழிவு பொருளுக்கு பதிலீட்டு விளைவு தான் வருமான விளைவை மிஞ்சும். அப்போ முதலாவது எதிராக சொல்லப்படுகிறது. எனவே பிழை. நுகர்வோர் கேள்வியை குறைப்பர், ஏனெனில் அப்பொருள் ஒரு இழிவு பொருளாகும். இல்லை, விலை குறைஞ்சா கேள்வி அதிகரிக்கும் இழிவு பொருளுக்கு. அப்போ ரெண்டாவதும் பிழை. நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பர், ஏனெனில் பதிலீட்டு விளைவும் வருமான விளைவும் ஒன்றை ஒன்று பலப்படுத்தும். பிழை. பதிலீட்டு விளைவு வலுவானது, வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு மிஞ்சி செல்லும். எனவே மூன்றாவதும் பிழை. நுகர்வோர் கேள்வியை குறைப்பர், ஏனெனில் பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாகும். பதிலீட்டு விளைவு எதிர்கணியம் சரி, ஆனால் அது வருமான விளைவு தொடர்பாக சொல்லப்படுகிறதா, சொல்லப்பட இல்லை. அப்ப 4ம் பிழை. மூன்றாவது ஆன்சர்ல கேள்வி அதிகரிப்புன்னு சொல்லப்படுகிறது. அந்த இதாலே நம்ம அந்த ஆன்சரை பிழைன்னு சொல்லலாம். 5வது, நுகர்வோர் கேள்வியை அதிகரிப்பர். மூன்றாவது இது சரி. நுகர்வோர் கேள்வி அதிகரிப்பர், ஏனெனில் பதிலீட்டு விளைவானது வருமான விளைவை விஞ்சி செல்லும். மூன்றாவது ஆன்சர்ல நுகர்வோர் கேள்வி அதிகரிப்பர் சரி, ஏனெனில் பதிலீட்டு விளைவும் வருமான விளைவும் ஒன்றையொன்று பலப்படுத்தும். இல்லை, வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு மிஞ்சி செல்லும். நுகர்வோர் கேள்வி அதிகரிப்பர், ஏனெனில் பதிலீட்டு விளைவானது வருமான விளைவை விஞ்சி செல்லும். 5வது ஆன்சர் பொருத்தமான ஆன்சர். சரி, பதிலீட்டு விளைவு என்ன, வருமான விளைவு என்னன்னு தெரியும் தானே. பாஸ் பேப்பர் செய்யும்போது அதை விளக்கப்படுத்தினா இனி ஒரு கேள்விக்கு மிச்ச நேரம் பேசிடும். நீ அதெல்லாம் என்னன்னு விளங்கலன்னு சொன்னால் நோட்ஸுக்கு போங்க. நோட்ஸில் பதிலீட்டு விளைவு என்ன, வருமான விளைவு என்னன்னு கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. பேப்பருக்கு இப்படி ஆன்சர் எடுக்கிறது இந்த மாதிரி கேள்வி கிட்டத்தட்ட 4-5 கேள்விகள் செஞ்சுக்கிறோம். எனவே பதிலீட்டு விளைவு வருமான விளைவை விட விஞ்சி செல்லும். எனவே ஆன்சர் 5வது ஆன்சர். 8வது, எக்ஸ் மற்றும் y ஆகியன பதிலீட்டு பொருள்கள் என கொள்க. எக்ஸும் வையும் பதிலீட்டு பொருளாம். எக்ஸ் பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருளின் சமநிலை விலை மற்றும் தொகையின் வைப்பொருள்கள் நிரம்பல் அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருளின் சமநிலை விலை மற்றும் தொகையின் மீது ஏற்படும் விளைவு யாது? வைப்பொருள்ல நிரம்பல் அதிகரிக்கும் போது எக்ஸ் பொருள்ல சமநிலை விலை தொகையில என்ன நடக்கும்னு கேட்டிக்குது. 8வது கேள்வி. நமக்கு என்ன கேள்வி, எக்ஸ் பொருளோட சமநிலை தொடர்பான கேட்டிக்குது. அப்போ நம்ம எக்ஸ்க்குரிய வரையறுக்கிறோம். எக்ஸ் பொருளுக்குரிய சமநிலை. சரி, இந்த இடத்துல விலை, இந்த இடத்துல தொகை. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, வை பதிலீட்டு பொருளாம். வை பொருள்ல நிரம்பல் அதிகரிக்கும் போது அப்போ நம்ம வைக்கும் ஒரு சிறிய வரைவு நுக்கிடுவோம். இது வைப்பொருள். வைப்பொருள்ல நிரம்பல் அதிகரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிரம்பல் அதிகரிப்பதுனா என்ன அர்த்தம்? வைப்பொருள்ல நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடைய போகுது. சரி, வைப்பொருள்ல நிரம்பல் அதிகரிக்குன்னா வைப்பொருள்ல நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடைய போகுது. வைப்பொருள்ல நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடைஞ்சா வைப்பொருள்ல சமநிலை விலை என்ன செய்யும்? குறைவடையும். சமநிலை தொகை அதிகரிக்கும். வைப்பொருளோட நிரம்பல் அதிகரிச்சா வைப்பொருளோட விலை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இப்போ யோசிக்கணும், எக்ஸ்க்கு வை பதிலீட்டு பொருள். அப்போ பதிலீட்டு பொருளோட விலை குறைவடைஞ்சா எக்ஸ் பொருளோட கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். ஏன் குறைவடையுது? வைப்பொருளோட கேள்வி குறைவடைஞ்சிட்டு, சாரி, வைப்பொருளோட விலை குறைவடைஞ்சிட்டு. வைப்பொருளோட விலை குறைவடைஞ்சா எக்ஸ் பொருளுக்கு வைப்பொருள் என்ன லாபகரமா இருக்கும். எக்ஸை வாங்குறத வைய வாங்குறேன் தானே. உதாரணத்துக்கு இதை சீனி, இதை கருப்பட்டின்னு எடுப்போம். பதிலீட்டு பொருள் சோடித்தானே. கருப்பட்டியில விலை குறைவடைஞ்சா சீனி வாங்குறதை விட கருப்பட்டி வாங்குறது என்ன லாபமா தெரியும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கருப்பட்டியில நிரம்பல் அதிகரிப்புன்னு எடுப்போம். இப்போ நிரம்பல் அதிகரிச்சா கருப்பட்டியில விலை குறைய போகுது.
கருப்பட்டியோட விலை குறைஞ்சா சீனி வாங்குறதை விட கருப்பட்டி லாபம் அப்படின்னு சொல்லி சீனிக்கான கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். சீனிக்கான கேள்வி குறைவடையும். அதாவது எக்ஸ் பொருள். எக்ஸ் பொருள் கேள்வி குறைவடைஞ்சா எக்ஸ் பொருள் விலை மற்றும் தொகை என்ன செய்யும்? குறைவடையும். எக்ஸ் பொருள் விலையும் குறைவடையும், தொகையும் குறைவடையும். எக்ஸ் பொருள் விலை குறைவடையும், அதிகரிப்பு வெட்டிட்டோம். பொருளோட தொகையும் என்ன செய்யும்? குறைவடையும். அப்ப ரெண்டுமே சரியா வருது எது? ரெண்டாவது ஆன்சர். எக்ஸ் பொருளோட விலையும் குறைவடையும், தொகையும் குறைவடையும். ரெண்டு வரைஃபின் மூலமாக ஆன்சர் லேசா எடுத்துட்டோம். 9வது, ஒரு போட்டி சந்தையில் விற்பனை செய்யப்படும் எக்ஸ் பொருளின் உற்பத்தியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு சந்தையில விற்பனை செய்யப்படுற எக்ஸ் பொருள உற்பத்தியில ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது என கருதுக. புதிய தொழில்நுட்பம் எக்ஸ் பொருளின் உற்பத்தி செலவை குறைக்குமாயின் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் மிகை மீது பெரும்பாலும் ஏற்படத்தக்க விளைவு. இதுவும் மேல செஞ்ச மாதிரியே ஒரு கேள்விதான். சரி, வரைபின் மூலமாக ஆன்சர் எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப நம்ம அந்த தகவலை வரைபிலுக்கு இருவோம். எக்ஸ் பொருளோட சமநிலை ஒன்றுக்கு இருவோம். சமநிலை விலை, சமநிலை தொகை. எக்ஸ் பொருளோட உற்பத்தியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான். இதன் காரணமாக எக்ஸ் பொருளோட உற்பத்தி செலவை குறைக்குமாயின் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டது, உற்பத்தி செலவும் குறைஞ்ச நிரம்பல் என்ன செய்யும்? நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடையும். தொழில்நுட்பம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது, உற்பத்தி செலவும் குறைவடைஞ்சுகிறது. இப்போ நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடையும். எக்ஸ் பொருளின் உற்பத்தி செலவை குறைக்குமாயின் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் மிகை மீது பெரும்பாலும் ஏற்படத்தக்க விளைவு. அதாவது இந்த நிரம்பல் கோடு வலதுபுறம் நகர்வடைகிறதால நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் மிகை மீது என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்கப்படுது. சரி, நம்ம இங்க பார்க்கணும் ஆரம்பத்துல, அதாவது அந்த உற்பத்தி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு நிரம்பல் அதிகரிக்க முன்னுக்கு உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ? இந்த முக்கோண பகுதி. சரிதானே? புதிய நுகர்வோர் மிகை எவ்வளோ? இந்த பெரிய முக்கோணம். புதிய நுகர்வோர் மிகை நல்லா பார்த்துக்கலாம். அப்ப நுகர்வோர் மிகை என்ன செஞ்சுக்கிறேன்? நுகர்வோர் மிகை அதிகரிச்சு இருக்கிறது. அதே மாதிரி உற்பத்தியாளர் மிகை பார்ப்போம். ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ? இந்த பகுதி, இந்த முக்கோணம். கீறது விளங்குத்தானே, இந்த முக்கோணம். புதிய உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ? இந்த கோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பகுதி. அப்போ உற்பத்தியாளர் மிகை என்ன செஞ்சுக்கிறே? அதிகரிச்சு இருக்கிறது. இந்த முக்கோணம், இந்த முக்கோணம் ஆரம்பத்துல, இப்ப இந்த முக்கோணம். சரி, அப்போ நுகர்வோர் மிகை அதிகரிக்க போகுது, உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்க போகுது. உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கும், ஆனால் நுகர்வோர் மிகை குறைவடையும். பில ரெண்டுமே அதிகரிக்க போறோம். நான் வரைப்புல கிரி காட்டிட்டேன். நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், ஆனால் உற்பத்தியாளர் மிகை குறைவடையும். பில நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். சரி, நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், உற்பத்தியாளர் மிகையும் அதிகரிக்கும். நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் வீழ்ச்சி அடையும். பில நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், அதேவேளை உற்பத்தியாளர் மிகை மாறாதிருக்கும். பில ஆரம்பத்தில் உள்ள நுகர்வோர் மிகை இது. பிறகு, அதாவது அந்த நிரம்பல் அதிகரிப்பிற்கு பிறகு உள்ள நுகர்வோர் மிகை இந்த பெரிய முக்கோணம். அப்போ நுகர்வோர் மிகை அதிகரிச்சுக்கிறது. ஆரம்பத்தில் உள்ள உற்பத்தியாளர் மிகை இந்த முக்கோணம். அந்த நிரம்பல் அதிகரிப்பின் பிறகு உள்ள உற்பத்தியாளர் மிகை இந்த சரிவகம் மாதிரி ஒரு பகுதி. அப்போ உற்பத்தியாளர் மிகை அதிகரிச்சுக்கிறது, நுகர்வோர் மிகையும் அதிகரிச்சு இருக்கிறது. ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். 11வது, குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சி ஆனது. குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியை பத்தி கேட்கப்பட்டிருக்குது. நம்ம பார்க்கணும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. இதுல முக்கியமான விஷயம் இது. நேர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, எதிர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, பூஜ்ஜிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. அப்ப இந்த 3 வகையான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியில நேர்கணிய வந்தா, அதாவது குறுக்கு கேள்வி என்னன்னா இரண்டு பண்டங்களுக்கு இடையே ஒரு பண்டத்திட விலைக்கும் இன்னொரு பண்டத்திட தொகைக்கும் இடையில உள்ள தொடர்பு. சரி, இப்போ அந்த குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி வந்து நேர்கணியமா வந்தா அது வந்து என்ன? பதிலீட்டு பொருள்.
எதிர்க்கணிய தொடர்பு வந்தா அது நிரப்பு பொருள். சரி, பூஜ்ஜிய தொடர்பு, அதாவது பூஜ்ஜியமாக வந்தா அது வந்து எந்த ஒரு தொடர்பும் அற்ற பொருள், தொடர்பற்ற பொருள். இப்படிதான் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி பார்க்கறது. குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமா வந்தா பதிலீட்டு பொருள், குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி எதிர்கணியமா வந்தா நிரப்பு பொருள், பூஜ்ஜியமாக இருந்தா எந்த ஒரு தொடர்பும் அற்ற பொருள். இப்ப பார்ப்போம். குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சியானது ஒரு பொருள் அத்தியாவசியமானதா அல்லது இழிவு பொருளா என்பதை சுட்டி காட்டும். பொருள் அத்தியாவசியமானதா அல்லது இழிவு பொருளான்னு சுட்டி காட்டுறது வந்து என்ன, வருமான கேள்வி நிகழ்ச்சி. அதாவது அந்த பொருள் வந்து வருமானத்துக்கும் கேள்வித்தொகைக்கும் உள்ள தொடர்பு அல்லது விலை கேள்வி நிகழ்ச்சியும் வச்சும் பார்க்க இயலும். சரி, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி வச்சு அத்தியாவசிய பொருள் இழிவு பொருள் பார்க்கறது இல்லை. சரி, இழிவு பொருளா அல்லது அத்தியாவசியமான பொருளான்னு வருமான கேள்வி அல்லது விலை கேள்வியை வச்சு சொல்லணும். குறுக்கு கேள்வியை வச்சு இந்த மூணையும் தான் கண்டுபிடிக்கலாம். பதிலீடா, நிரப்பா, தொடர்பு அற்ற பொருளாண்டு. அப்ப முதலாவது ஆன்சர் பிழை. இரண்டாவது, குறித்த இரு பொருள்களும் நெருங்கிய தொடர்பு பட்டிருப்பின் பூஜ்ஜியத்தை அண்மிய பெறுமதியை கொண்டிருக்கும். தொடர்பு அற்ற பொருளா இருந்தா தான் என்ன, பூஜ்ஜியத்தை அல்லது பூஜ்ஜியத்தை அண்மித்த இந்த என்ன கொண்டிருக்கும், பெறுமதியை கொண்டிருக்கும். நெருங்கிய தொடர்பு தான் பூஜ்ஜியத்தை விட அதிகரிச்ச பெறுமதியை தான் கொண்டிருக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த இரு பொருள்களும் நெருங்கிய தொடர்பு பட்டிருப்பின் பூஜ்ஜியத்தை அண்மித்த பெறுமதியை கொண்டிருக்குமாம். பூஜ்ஜியத்தை அண்மித்த பெறுமதியை கொண்டிருந்தா நெருங்கிய தொடர்பு இல்லை, தொடர்பு அற்றது. இப்ப ரெண்டாவதும் பிழை. குறித்த இரு பொருள்களும் பதிலீடுகளாயின் பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதியை கொண்டிருக்கும். குறித்த ரெண்டு பொருளுமே பதிலீடாக இருந்தா, அதாவது பதிலீட்டு பொருளா இருந்தா பூஜ்ஜியத்தை விட கூட இருக்குமா. நேர்கணியம் வாரது எப்படி, பூஜ்ஜியத்தை விட கூட இருந்தா. உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு பொருள், பின்னு ஒரு பொருள், இது ரெண்டு கடையில் உள்ள குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி ரெண்டுன்னு வைப்போம். நேர் ரெண்டு. அப்ப இது என்ன, பதிலீட்டு பொருள், நேர்கணியம் வந்துகிறது, பூஜ்ஜியத்தை விட கூட தானே. அப்ப என்ன சொல்லி பாருகிறது, குறித்த இரு பொருள்களும் பதிலீடுகளாயின் பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதி, நேர்கணிய பெறுமதின்னு சொல்லாம பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆன்சர் சரி. கேள்வி விதியின் காரணமாக எப்போதும் எதிர்கணியமாக இருக்கும் குறுக்கு விலை கேள்விக்கு அது சம்பந்தம் இல்லை. 5, குறித்த இரு பொருளும் நிரப்பீடுகளாயின் பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதியை கொண்டிருக்கும். குறித்த இரு பொருள் நிரப்பு பொருளா இருந்தா பூஜ்ஜியத்தை விட என்ன செய்யும், உதாரணத்துக்கு ஏ பிளஸ் ஏக்கும் பிக்கும் உள்ள பொருள் பார்ப்போமே, -2 இருக்கணும். அப்பதான் நிரப்பு பொருள், அப்பதான் எதிர்கணியம். எதிர்கணியம் தான் -2. இப்போ -2 பூஜ்ஜியத்தை விட என்ன செஞ்சது, குறைஞ்ச பெறுமதி. இதுல சொல்லப்படுகிறது பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதியை கொண்டிருக்குமா. பூஜ்ஜியத்தை விட கூடிய பெறுமதி கொண்டிருந்தா அது என்ன, பதிலீட்டு பொருள். பூஜ்ஜியத்தை விட குறைஞ்ச பெறுமதி கொண்டிருந்தா தான் அது நிரப்பு பொருள். அப்ப 5வது தலைகீழா சொல்லப்பட்டிருக்குது. ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 12, கடுமையாக ஒழுங்குறுத்தப்பட்ட பொருளாதாரம் ஒன்று சந்தை பொருளாதாரம் ஒன்றை நோக்கி செல்ல தீர்மானிப்பதாகவும் அரசாங்கம் சந்தை விலை கட்டுப்பாடுகளை நீக்கியதாகவும் கொள்க. சந்தையில ஏற்பட்ட அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி இருக்குதாம். வரைபடமானது அரசாங்கம் ஆரம்பத்தில் விதித்திருந்த பயனுறுதிமிக்க உச்சபட்ச விலையை கொண்டிருந்த ஒரு சந்தையை காட்டுகிறது. உச்சபட்ச விலை சமநிலை விலைக்கு மேலேக்குமா கீழேக்குமா, சமநிலை விலைக்கு கீழே. இதுதான் என்ன, உச்சபட்ச அல்லது உயர்ந்தபட்ச விலை. இது என்ன, குறைந்தபட்ச விலை. அது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். குறைந்தபட்ச. உயர்ந்தபட்ச விலை சமநிலை விலைக்கு கீழே. யாது நுகர்வோனுக்கு நன்மை பயக்கிறதுக்காக விதிக்கப்படுறது. குறைந்தபட்ச விலை சமநிலை விலைக்கு மேல். என்ன காரணம், உற்பத்தியாளனுக்கு நன்மை பயக்கிறதுக்காக விதிக்கப்படுறது. சரி, உச்சபட்ச விலையை கொண்டிருந்த ஒரு சந்தையை காட்டுகிறது. அரசாங்கம் உச்ச விலையை நீக்கும் போது, இந்த உச்ச விலையை நீக்கினா விலை மற்றும் தொகையின் மீது ஏற்படும் விளைவு, விலை மற்றும் தொகையின் மீது ஏற்படும் விளைவு. இப்ப உச்ச விலை காணப்படும் போது என்ன நடந்திக்கும், இப்படி இருந்திக்கும். இந்த இடத்துல நிரம்பல், இந்த இடத்துல கேள்வி. நான் எழுதையில வரைப்புல கீறி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருந்திக்கும், நிரம்பல். இந்த இடத்துல கேள்வி. அப்ப இது என்ன, உச்ச விலை விதிக்கும் போது இதுக்கு பேர் மிகை கேள்வி. இருக்கும். சரியா. இப்ப இந்த உச்ச விலையை நீக்கும் போது சமநிலை விலை எந்த இடத்துக்கு வந்துடும், 40 ரூபாயில இருந்த விலை 50 ரூபாய்க்கு வந்துடும். அப்ப இந்த இடத்துக்கு சமநிலை வந்துடும். சமநிலை தொகை என்ன செய்யும்,
இந்த இடத்துக்கு வந்துடும். அதாவது மிகை கேள்வி இல்லாமல் போய்த்திரும். சரிதானே? உச்ச விலை விதிச்சா மிகை கேள்வி ஏற்படும்னு படிச்சுக்கிறோம். இப்போ உச்ச கேள்வி இல்லாமல் நான் மிகை கேள்வி என்ன செய்ய போகிறோம்? இல்லாமல் போகுது. இப்போ ஆன்சர் ஒரு என்ன? 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக அதிகரிக்கும். மிகை கேள்வி இல்லாமல் போகும். ரூபா 60லிருந்து 40 பிழை. ரூபா 50லிருந்து 40 பிழை. ரூபா 40லிருந்து 50ஆக அதிகரித்தல் சரி. பற்றாக்குறை அகழல், அதாவது மிகை கேள்வி பற்றாக்குறை ரெண்டு ஒன்று தான். இல்லை அகழல்னா இல்லாமல் போகிறது. அப்போ ஆன்சர் வந்து மூன்றாவது சரி. ரூபா 50லிருந்து 40 பிழை, 50லிருந்து 60 பிழை. உங்களுக்கு ஒரு அந்த விலை மாற்றத்தை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சரி, வேற சாய்ஸே இல்லை. 40லிருந்து 50, அது மூன்றாவது சாய்ஸ் மட்டும் தான் 40லிருந்து 50 இருக்குது. மிகை கேள்வி தொடர்பாக பார்க்கவே தேவையில்லை. ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் அடிச்சுட்டு போய் தரலாம். 13. வரைபடம் சீனிக்கான கேள்வி வலையையும் S1 ஆரம்ப நிரம்பல் வலையையும் காட்டுகிறது. D1 S1 ஆரம்பத்தில் உள்ள நிரம்பல் வலை இதான். ஆரம்பத்தில் உள்ள கேள்வி வலை இது. அரசாங்கம் சீனின் மீது ஒரு விசேட வரியை விதிப்பதால நிரம்பல் வலை S2 வரை நகர்கிறது. வரி விதிச்சா என்ன செய்யும்? நிரம்பல் கோடு இடதுபுறம் நகர்வடையும். அப்படி இது நகர்வடைஞ்சுதான். வரைபடத்தில் உள்ள எப்பகுதிகள் அரசாங்கத்தின் வரி வருவாயையும் புதிய உற்பத்தியாளர் மிகையையும் மீள முடியா நலன் இழப்பையும் அளவிட்டு காட்டுகின்றன. இந்த இதுல என்னவலாம்? அரச வரி வருவாய், புதிய உற்பத்தியாளர் மிகை, மீள முடியா இழப்பு. லேசா கண்டுபிடிக்கலாம். அரச வரி வருவாய் எது? இந்த பகுதி சரி, அரச வரி வருவாய். புதிய உற்பத்தியாளர் மிகை எது? இந்த பகுதி சரியா? இந்த படத்தை கீறத பார்த்துக்கொள்ளும். புதிய உற்பத்தியாளர் மிகை. மீள முடியா இழப்பு இந்த பகுதி. நுகர்வோர் மிகைன்னு கேட்டா இந்த பகுதி ஏ பகுதி வரப்போகுது. சரி, அப்போ வரி வருவாய் என்ன? பிசிஜி. அப்போ பிசிஜி வரணும். உற்பத்தியாளர் மிகை, புதிய உற்பத்தியாளர் மிகை H பகுதி மாத்திரம். சமூக நலனிழப்பு, அதாவது மீள முடியா நலனிழப்பு ஈயும் எஃப்பும். அப்ப எது 3 சரியா வருது? 4வது 3 சரியா வருது. ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். இதுல உற்பத்தியாளனுக்கு கிடைக்கிற வரிச்சுமை எவ்வளோன்னு கேட்டா இந்த ஜி, அதை தவிர எழுதி கொள்ளுங்க. உற்பத்தியாளன் வரி சுமை, உற்பத்தியாளன் வரி சுமை சமன் ஜி. நுகர்வோனு கிடைக்கிற வரி சுமை என்ன கேட்டா, நுகர்வோனு கிடைக்கிற வரி சுமை கேட்டா இந்த பகுதி பிசி. நுகர்வோன் மிகை கேட்டா, புதிய நுகர்வோன் மிகை கேட்டா இது தேவைன்னா விளங்காத ஆளுக்கு எழுதி கொள்ளும். இந்த ஏ பகுதி புதிய நுகர்வோன் மிகை. இது ரெண்டையும் சேர்த்து வரதன் அரச வரி வருவாய்க்கு போகும். நுகர்வோன் செலுத்துற வரியும் உற்பத்தியாளன் செலுத்துற வரியும் சேர்த்து தான் அரச வரி வருவாய்க்கு போகுது. நுகர்வோன் மிகை ஏ பகுதி. இழக்கப்பட்ட உற்பத்தியாளர் மிகைன்னு கேட்டா அதே தான் ஜி பகுதி வரும். சாரி, ஜியும் எஃப்பும் வரும். இழக்கப்பட்ட உற்பத்தியாளர் மிகை. இழக்கப்பட்ட நுகர்வோர் மிகை கேட்டா பிசிஇ. அந்த முக்கோணத்தை வச்சு தெரியும் தானே உங்களுக்கு. இது ஆரம்பத்தில் சமநிலை இருந்தால் ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை இது. ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை இது. ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை இது. இப்போ புதிய நுகர்வோர் மிகை இதுனா இழக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி இழக்கப்பட்டு போகுது. புதிய உற்பத்தியாளர் மிகை இதுனா இழக்கப்பட்ட பகுதி ஜியும் எஃப்பும். அதை வச்சு நீங்க அந்த வரைபடத்தை வச்சே செஞ்சிடலாம்.